ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பின் செய்தியை பார்ப்போம். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்லகேமில் பிறந்தவர் நமது இயேசு கிறிஸ்து. 5:2 எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களுடைய பூர்வத்தினுடையது என்று மீகா தீர்க்கதரிசி சொல்கிறார். யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாகிய பெத்லகேமில் இயேசு பிறந்தார் என்று மீகா தீர்க்கதரிசி சொல்கிறார். யூதேயாவிலே 1000 நாடுகள் இருக்கிறதாம். அந்த 1000 நாடுகளிலே கடைசியாகிய 1000வது நாட்டில தான் இயேசு சுவாமி பிறந்திருக்கிறாரு. பிறப்பு மிகவும் தாழ்மையானது. மரியாள்கிட்ட தேவதூதன் சொல்லும் பொழுது மரியாள் என்ன சொல்றா, இதோ நான் உமக்கு அடிமை அப்படின்னு தன்னை அவ்வளவாய் தாழ்த்தினாள். அவள் பெற்றெடுத்த அந்த தேவ பாலனும் தன்னுடைய பிறப்பு அடிமை கோலத்துல லூக்கா 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக அவங்க கடந்து செல்லும் பொழுது அவளுக்கு பேறுகால நெருங்கியபடியினால பிரசவ வழியினால் அவ மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடமாக யோசிப்பு அலைகிறாரு. ஆனா சத்திரத்துல எங்கும் அவருக்கு இடம் கிடைக்கல. கடைசியாக ஆட்டுக்கொட்டையில தான் அவருக்கு இடம் கிடைச்சது. அந்த இடத்துல அவரு தன்னுடைய மனைவியை அழைத்து சென்றவராக எங்கும் இடமில்லை. ஆனா அந்த மாட்டு கொட்டகையில அவருக்கு இடம் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். தேவனுடைய அநாதி திட்டமானது அந்த பெத்லகேமில் உள்ள மாட்டு கொட்டகையில தான். அவருடைய அநாதி திட்டம் சத்திரத்துல கூட இடம் இல்லாம அந்த இடத்துல அவர் பிறக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த இடத்துலயும் அவருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டதுன்னா, குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைய அந்த முன்னணியில கடத்தி அவங்க 2 பேரும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாங்க. ஒருவேளை வீட்டுல பிறந்திருப்பாரு ஆனால், அல்லது ராஜகுமாரனாக தேவகுமாரனாக அவர் ராஜாவாக வர இருக்கிற இந்த உலகத்துல அவர் பிறக்கும் பொழுது ஒரு ராஜ அரண்மனையில பிறந்திருக்கலாம். ஆனா அவர் ராஜ அரண்மனையில பிறக்கல. ஒரு எளிய கோலமாக எளிய இடத்துல முன்னணியில படுக்க அவருக்கு இடம் கிடைத்தது. முன்னணனா என்ன, அந்த ஆடு மாடுகளுக்கு தீவனம் போடுவாங்கல்ல, அது அந்த தீவனம் வெளியே அந்த சாணங்களுக்கு இடையில அது திரும்ப சாப்பிட முடியாது. அதுக்காக ஒரு கம்புகளை நல்ல நீளமா கட்டி வச்சு அதுக்கு முன்புறமா என்ன செய்வாங்க, அந்த தீவனங்களை போடுவாங்க. அதுதான் முன்னணை. அந்த முன்னணையில அந்த ஆட்டு தீவனங்களுக்கு மேல ஒரு துணியில சுத்தி என்ன செஞ்சாரு, மரியாளும் யோசேப்பும் அந்த பிள்ளையை கடத்தி இருந்தாங்க. இந்த செய்தி யாருக்கு முதலாக அறிவிக்கப்பட்டதுன்னா மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் ராத்திரியில போய் தரிசனமாகி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில பிறந்திருக்கிறாரு, உங்களுக்கு முன்னணியில கடத்திருக்கிறது தான் அடையாளம்னு சொல்றாங்க. இந்த அடையாளத்தை சொல்றதை பார்த்து இவர் என்ன செய்யறாங்க, போய் அந்த இடத்துல போய் இந்த மேய்ப்பர்கள் எல்லாரும் போய் என்ன செய்யறாங்க, தேவதூதனுடைய வார்த்தையை கேள்விப்பட்டவர்களாக அதற்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஆண்டவரை பார்க்க எப்படியும் தேவகுமாரனை நம்ம பார்த்துடணும், அவரை நம்ம தரிசித்துடணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் மீட்புக்காக அவர் பிறந்திருக்கிறாருங்கிற விசுவாசித்தவர்களாக அங்கு சென்று ஆண்டவரை அவங்க முகமுகமாய் பார்க்கிறார்கள். இப்படியாக ஆண்டவருக்கு பிறக்க இடம் கிடைக்காத இந்த உலகத்துல கூட நாம நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தில் அவர் பிறக்க, நம்முடைய இருதயத்தில் அவர் வசிக்க ஆவலுள்ளவராக காணப்படுகிறார். இன்றைய கிறிஸ்துமஸ் காலத்துல நம்முடைய இருதயம் அவருக்கு திறக்கப்பட்டதாக காணப்படுகிறதா, இல்ல அந்த சத்திரக்காரன் இங்க இடம் இல்லைன்னு சொல்றது போல நாமும் நம்முடைய இருதயத்துல ஆண்டவரே நீ பிறக்க எந்த இருதயம் இடமில்லப்பா, நான் அதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கிறவர்களாக காணப்படுறோமா? பாவியாய் எங்கள் மீது கிருபையாய் இறங்க சொல்லி நம்முடைய இருதயத்தை நம்ம திறந்து கொடுத்து நம்முடைய இருதயத்தில் அவர் பிறக்க செய்கிறவராக, என்றென்றும் அவர் வசிக்கிறவராக நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் பிரகாசிக்கத்தக்கதாக காணப்படும். மேய்ப்பர்கள் தேவதூதனுடைய செய்தியை கேட்டு கீழ்ப்படிந்தார்கள். நாமும் இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக, நாம் அவருடைய பிறப்பின் செய்தியை நாம் கொண்டாடுகிறவர்களாக மட்டுமல்ல, அதை நாம் நடைமுறைப்படுத்துகிறவர்களாக, அனுதினமும் அவருடைய பிறப்பின் செய்தியை நாம் உட்கொண்டவர்களாக, அதை கடைபிடிப்பவர்களாக நாம் காணப்பட ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக.
கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நீர் எங்கள் உள்ளத்திலே பிறப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்கத்தக்கதாக, அப்பா, நீர் பிறப்பின் செய்தி இந்த உலக மீட்பராக இரட்சகராக நீர் பிறந்தீர் என்பதை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கழுவி சுத்திகரியும். எங்கள் உள்ளத்தை நீர் பண்படுத்தும். நாங்கள் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடக்க தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானமுள்ள இருதயத்தை தாரும். இந்த நாட்களிலாவது எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கழுவி சுத்திகரித்துக் கொண்டு உம்முடைய பிறப்பின் செய்தியை நாங்கள் மாத்திரம் அறிந்தால் போதாது, மற்றவர்களுக்கும் நாங்கள் செல்லத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பக்குவப்படுத்தும். எங்களை புதுப்பியும் வழி நடத்தும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுதாமே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கிருபையினால் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் எங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.